அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் மூலம் சென்னை மறைமாவட்ட மேய்ப்பு பணி மையத்தில் நடைபெறும் இந்த புனித திருப்பலியில் உங்களுடன் ஆன்மீக ஒன்றுபாட்டில் இணைவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய இந்த புனித திருப்பலி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த புனித வின்சென்ட் திருத்தொண்டர் மறைசாட்சி அவர்களின் திருநாளை முன்னிட்டு அர்ப்பணிக்கப்படுகிறது. 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித வின்சென்ட் ஒரு திருத்தொண்டராக திருச்சபைக்கு பணியாற்றியவர். இறைவார்த்தையை தைரியமாக அறிவித்த அவர் கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். உடல் வேதனைகள் அவரை மடக்கவில்லை, மாறாக அவரது நம்பிக்கை மேலும் உறுதியாக திகழ்ந்தது. கிறிஸ்துவுக்காக உயிரையே அர்ப்பணித்த அவரது மறைசாட்சி வாழ்க்கை இன்றும் திருச்சபைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக விளங்குகிறது. புனித வின்சென்ட் அவர்களின் வாழ்க்கை நம்மையும் உண்மையான நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும், சோதனைகளின் நடுவிலும் கிறிஸ்துவை தைரியமாக சாட்சியமாக்கவும் அழைக்கிறது. நம்பிக்கை வார்த்தைகளில் மட்டுமல்ல, வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த புனித திருப்பலியின் வழியாக இறைவனின் வார்த்தை நம் உள்ளங்களை வலுப்படுத்தி, திருவுணவு நம் வாழ்வை புதுப்பித்து, நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக வாழ அருள் புரிவதாக. இப்போது மனதையும் சிந்தனையையும் இறைவனை நோக்கி உயர்த்தி முழு பக்தியுடனும் அமைதியுடனும் இந்த புனித திருப்பலியில் ஒன்றாக கலந்து கொள்வோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய தாய் திருவை புனித வின்சென்ட் திருத்தொண்டர் மறைசாட்சி
இவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித வின்சென்ட் தனது தாய் நாடாக ஸ்பெயினை கொண்டிருந்தாலும் அவர் ஆண்டவருடைய பக்தியில் மிக அற்புதமாய் இருந்திருக்கின்றார். சரகோசா என்கின்ற இடத்தில் இவர் திருத்தொண்டராக பணி செய்து வந்திருக்கிறார். டைகோலிஷியன் என்கின்ற அந்த பேரரசனுடைய தலைமையிலே இருந்த பொழுது இவர் இரத்த சாட்சியாக மறிக்கப்படுகிறார். இவர் சாதாரணமாக கொலை செய்யப்படவில்லை, பல துன்புறுத்தலுக்கு அவர் ஆளாக்கப்படுகிறார். அவருடைய உடலையும் அவருடைய முகத்தையும் கம்பிகளால் வைத்து இழுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஒரு இரும்பு கட்டிலில் படுக்க வைத்து கீழே நெருப்பு வைத்து இவ்வாறாக பல விதங்களில் அவர் துன்புறுத்தப்படுகிறார். பிறகு இருட்டான ஒரு சிறையில் அவர் தள்ளப்படுகிறார். பல நாட்கள் துன்புறுத்தப்பட்டு பிறகு அவர் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். இன்றைய நாளில் நாமும் இந்த புனித வின்சென்ட் திருத்தொண்டரை போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்க இன்றைய நாள் அழைக்கப்படுகிறது. பல நேரங்களில் நம் வாழ்நாளில் நாம் இப்படியாக இரத்த சாட்சியாக மரிக்க முடியவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்களை நாம் எதிர்த்து போராடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்க இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. எனவே இன்றைய இந்த காலை திருப்பலியை நாம் பக்தியோடு ஒப்பு கொடுத்து புனித வின்சென்ட்டை போல நாமும் ஒரு சாட்சியாக விளங்க இயேசுவினுடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்விலும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கு கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உமீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் எம் மீது பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 6 முதல் 9 மற்றும் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. அந்நாள்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களில் இருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார்
தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளே எனக்கு இறங்கி அருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உன்னை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்வதையற்ற எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தினர். அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் 2 கருத்துக்களை நமக்கு முன்னெடுக்கின்றன. முதல் கருத்து என்னவென்றால் பொறாமை. 2வது கருத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். இன்று முதலில் நாம் பார்க்கும்போது முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன வெளிப்படுகிறது? நாம் வாழ்வில் எப்படி இருக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்துகிறது. பல நல்ல புத்தகங்களை படிக்கும் பொழுது வாழ்வில் நாம் எப்படி உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று இருக்கக்கூடாது என்பதை மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் பொறாமை. இந்த பொறாமையினால் பலர் தங்களுடைய வாழ்வை வளர்க்க முடியாமல் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதான் மிக அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் இரு வேறான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையான மக்கள் தாங்கள் எப்பொழுதுமே இந்த பொறாமையில் இருப்பவர்கள். அதான் மிக அழகாக சொல்வார், there are 2 kinds of people, one kind of people in jealous, other kind of people making jealous, creating jealous. அப்படி என்றால் ஒரு வகையான மக்கள் எப்பொழுதுமே இந்த பொறாமையில் இருக்கிறவர்கள். அவன் வளர்ந்து விட்டான், அவன் இப்படி ஆகிவிட்டான், எங்களோடு தான் இருந்தான், இவன் இதையெல்லாம் செய்து விட்டான், இப்படியெல்லாம் செய்கிறான் என்று ஒவ்வொரு முறை நாம் பொறாமைப்படும் பொழுதும் நாம் நம்முடைய வளர்ச்சியை குறைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் அந்த எண்ணம் தலை தூக்குகிறதோ நாம் நம்முடைய வளர்ச்சியை குறைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் நாம் அதை போல வளர வேண்டும், அவரை போல நாமும் வளர்ந்து விடலாம் என்கின்ற எண்ணம் இல்லாமையினால் நாம் வளர்ச்சி குறைகிறது. இந்த வளர்ச்சி குறைவதால் என்ன ஆகிறது? நாமும் பாழ்படுகிறோம், நம்மோடு இருப்பவர்களையும் பாழ்படுத்துகிறோம். இப்போ இன்னொரு வகை மக்கள் என்ன செய்கிறார்கள்? கிரியேட்டிங் ஜெலஸ், மற்றவர்களிடம் பொறாமை உருவாக்குகிறார்கள் என்றால் அது எதிர்மறையாக அல்ல, நேர்மறையாக. ஏனென்றால் தான் உண்டு, தன் வேலை உண்டு, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், பிறருக்கு நான் எப்படி உதவ வேண்டும், நான் என்னுடைய வாழ்வில் நானும் வளர்ந்து பிறரையும் எவ்வாறு வளர்க்க வேண்டும், என்னை மாற்றி பிறரை மாற்றி இந்த சமூகத்தை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் பிறரிடம் அந்த பொறாமையை வளர்க்கிறார்கள். அந்த பொறாமை ஒரு நல்லது, ஏனென்றால் நாமும் அவர்களைப் போல வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட வகையில் இருக்கிறார்கள். இப்ப நாம் இன்று யோசித்து பார்க்கணும், நம்ம எந்த வகையில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது சவுல் இருக்கிறார், தாவீது. இந்த தாவீது அந்த பெலிஸ்தீனரிடம் இருக்கிற அந்த கோலியாத்தை வென்ற பிறகு நடக்கிற சம்பவம் தான் இன்றைய முதல் வாசகம். என்ன நடக்கிறது? அவர் வெற்றி வீரனாய் வெற்றி கொண்டு இஸ்ராயல் மக்கள் எல்லோரும் பயந்து நடுங்கிய அந்த பெலிஸ்திய வீரனை மிக அழகாக தாவீது ஆண்டவருடைய கரத்தினால் கொன்றதனால் தன்னுடைய உயிரையும் துச்சப்படுத்தாமல் நம்முடைய மக்களுக்காக நான் போராடுகின்றேன், ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அவர் முன்னேறி சென்று அவர் அந்த போரினை வெற்றி பெற்று திரும்ப வருகிறார். வரும்பொழுது மக்கள் எல்லோரும் ஆரவாரப்படுத்துகிறார்கள்.
இதில் என்ன பிரச்சனையாக இருக்கிறது? இதான் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சவுல் இந்த சவுல் எத்தனை பேரை 1000 பேரை கொன்றான் என்றால், இந்த தாவீது 10,000 பேரை கொன்று விட்டான் என்கின்ற அந்த சொல் சவுலை பாதிக்கிறது, பொறாமைப்பட வைக்கிறது. நான் எவ்வளவு பெரிய அரசன், எனக்கு இவ்வளவுதான் மதிப்பா, நேற்று வந்தவன் இவனுக்கு இன்னும் அதிகமான மதிப்பு இருக்கிறதே என்கின்ற எண்ணம் அவருடைய அந்த அரசன் என்கின்ற அந்த பதவியை அவரிடமிருந்து எடுக்க வழிகொள்ளுகிறது. பல நேரங்களில் நாமும் இப்படித்தான் இருக்கிறோம். தான் என்ற அகந்தை, தற்பெருமை, இந்த பொறாமை, எல்லோரும் வளர்ந்து விடுகிறார்களே. சரி, அப்படி வளரும் பொழுது நாம் எப்படி நினைக்க வேண்டும்? அந்த நோயில் இருந்து, பொறாமை என்கிற நோயில் இருந்து எப்படி வெளிப்படுவது? மிக அழகாக சொல்லுகிறார்கள், இந்த போரினால் மடிந்தவர்களை விட, போர் ஏற்பட்டு அந்த போரினால் உயிரிழந்தவர்களை விட, போரினால் பல பாதிப்புகளை பெற்றவர்களை விட, பொறாமையினால் அழிந்தவர்களும், பொறாமையினால் தங்கள் வாழ்வை அவர்கள் இழந்தவர்களும் தான் அதிகம் என்று சொல்கிறார். அது உண்மையிலும் கூட. நாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம் என்றால், பல நேரங்களில் நாம் நம்முடைய வேலைகளை பார்க்காமல் இந்த பொறாமை கொண்டே நம்முடைய வாழ்வை நாம் முறித்துக் கொள்கிறோம். எனவே இந்த பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன என்றால், முதல் வழி, நான் எப்படி வளர்வது, நான் எப்படி என்னை மாற்றிக்கொண்டு அந்த வளர்ச்சியில் பங்கு கொள்வது என்கின்ற எண்ணம் வேண்டும். இரண்டாவது, ஒரு நல்லது நடந்தால் அதை உடனே பாராட்டக்கூடிய அந்த நல்ல எண்ணம் வேண்டும். அந்த நல்ல எண்ணம் இல்லாததனால் சவுல் தன்னுடைய ஒரு அற்புதமான அரசன் என்ற மகத்துவமான அந்த நிலையை இழக்கிறான். இருந்தாலும் அவருடைய மகனுடைய ஒரு நல்ல எண்ணத்தால், யோனத்தான் என்கின்ற அவர் தாவீதின் நண்பராக இருப்பதினால் அவரை பற்றி நன்மையாக பேசி, இந்த யோனத்தானை போலவும் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் பல தவறுகள் நடக்கும் பொழுது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, ஆம் இன்னும் நல்லா செய்யுங்க, ஆமா இப்படி செய்யக்கூடாது, அவன் இருக்கவே கூடாது என்றெல்லாம் நாம் தவறாக இன்னும் பொறாமையை கூட்டி செல்கிறோம். ஆனால் இன்று யோனத்தான் மிக அழகாக ஒரு நட்சத்திரம் போல, ஒரு ஒளி போல தன் தந்தைக்கு அவர் அறிவுரை கூறி ஒரு எண்ணத்தை மாற்றுகிறான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் படைத்தவர்களாக நாம் வாழ இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. நாம் நினைத்து பார்ப்போம், நாம் இப்படி பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறோமா? அல்லது பொறாமைப்படாமல் நாங்கள் தொடர்ந்து முன்னேற்றத்திற்கு உதவுகிறோமா? அல்லது பொறாமைப்படுவர்களுக்கு நல்ல வழி காட்டுகிறோமா என்றெல்லாம் சிந்திக்க இன்றைய முதல் வாசகம் அழைப்பு. இரண்டாம் வாசகம் எதை குறிக்கிறது? நாம் ஒரு உண்மையான வாழ்வை எப்படி வாழ்வது? ஆண்டவர் அவ்வளவு அற்புத காரியங்கள் செய்கிறார். செய்த பிறகு அங்கேயே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்ல, நான் இந்த இடத்திலிருந்து அடுத்த ஊருக்கு சேர்ந்து தொடர்ந்து நான் நன்மையை விதைக்க வேண்டும் என்றுதான் அவர் அடுத்த இடத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார். அதே போல் அவரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று மிக கண்டிப்பாக இருந்தார். ஏனென்றால் அவர் 3 வருடங்கள் இறை வார்த்தையை போதிக்கிறார். இந்த 3 வருடங்கள் இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது இங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள்? ஒரு மெஸ்ஸியா. எப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியா? மோசே எவ்வாறு பல மாயாஜாலங்கள், அற்புதங்கள் எல்லாம் செய்து பார்வோன் மன்னனிடமிருந்து மக்களை காப்பாற்றினாரோ, அதே போல் இயேசுவும் பல மாயாஜாலங்கள் செய்து நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற எண்ணம் படைத்தவராக இருந்தார். இந்த எண்ணத்தை ஊக்குவிக்க கூடாது. ஏனென்றால் இயேசு வந்த செயல் வேறு. அவர் எதற்காக வந்தார்? அவருடைய எண்ணம் வேறு. தன்னை இழந்து எல்லா பாவங்களையும் நான் சுமந்து கொண்டு இவர்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வந்தார். அந்த எண்ணம் வெளிப்படுத்துவது எப்பொழுது? இன்னும் நாட்கள் கடரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அப்போஸ்தலர்கள் இருந்த பொழுது கூட உடனே அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இயேசு மரித்த பிறகு திரும்பவும் அப்போஸ்தலர்களை வந்து பார்த்த பிறகுதான் அந்த உறுதிப்படுகிறார்கள், நல்ல எண்ணம் பெறுகிறார்கள். அதனால்தான் அதற்கு பிறகு 12 அப்போஸ்தலர்களும் அவ்வளவு இருந்தவர்கள் தன்னை இழந்து தங்கள் உயிரை கொடுத்து இரத்த சாட்சியாக மரித்து நாம் அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற அந்த உயரிய எண்ணத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்று இயேசுவோடு இருந்தவர்கள் என்ன எண்ணம் பெற்றிருந்தார்கள்? இயேசுவை தொட்டுவிட்டால் நாம் குணம் அடைந்து விடலாம், நமக்கு வாழ்வு வந்துவிடும், அப்படியே மாறிவிடலாம். இல்லை, இது வெளி மாற்றம் அல்ல, உள் மாற்றம், எண்ண மாற்றம். நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்றால் இயேசுவினுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களாக மாற வேண்டும். இயேசு கொண்டிருந்த அந்த அன்பு, பிறர் அன்பு, பிறருக்காக தன்னை தியாகப்படுத்துகிற அந்த அன்பு, இதெல்லாம் இருக்கும் பொழுது பொறாமை நமக்கு இருக்காது.
பொறாமை நம்மிடமிருந்து விடுபடுவதையும், நாமும் வளர்ந்து பிறரையும் வளர்த்து இந்த சமுதாயத்தையும் வளர்க்கக்கூடிய அந்த நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் நம்மோடு இருப்பதை பார்க்க முடியும். எனவே இன்று நாம் அனைவரும் செபிப்போம், சிந்திப்போம். இந்த திருப்பலி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் அருளையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஏறெடுக்கிற மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருடைய தேவைக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். நம்பிக்கை அளிப்பவராம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரும் புனித வின்சென்ட்டை போல துணிவு மிக்கவர்களாய் வாழ அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும், வேலை வாய்ப்புள்ள சிறந்த செயல்திட்டங்களை நிறைவேற்றுபவர்களாகவும், அடிப்படை வாழ்வாதாரங்களை அடித்தட்டு மக்களுக்கு அமைத்து கொடுப்பவர்களுக்காகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கமும் பரிவும் கொண்ட அன்பு இறைவா, புழுதிக்கும் சாம்பலுக்கும் சமமாயிருக்கின்ற எமது வேண்டுகோளை கனிவாய் ஏற்றருளும். பாவ சீற்றில் சிக்கி தவிக்கும் எம்மை கருணையுடன் கைதூக்கிவிடும். உம் சிறகின் நிழலில் நிலையாக வாழும் வரத்தை எமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சிறுவர்களை ஆர்வமுடன் அரவணைத்து ஆசி வழங்கும் அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு சிறந்த ஞானத்தையும், தெளிந்த அறிவையும், உயர்ந்த ஆற்றலையும், நிறைந்த ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுக்கு என்றும் உயிருள்ள ஆலயமாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நாம் வேண்டிக் கொண்ட எல்லா மன்றாட்டுகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர், உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன், உணர்வோடு எம்மை
உமக்காக தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உம் பீடத்தின் பலியாக என்னை தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உம் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னிடதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித வின்சென்ட் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித வின்சென்ட் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையிறாது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுணர்வுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திறத்தும் என்னை காத்தும் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஏலிசை நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழி காட்ட எழுந்து வருவாய். ஏலிசை நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழி காட்ட எழுந்து வருவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனை இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. கேலிசை நாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழி காட்ட எழுந்து வருவாய். ஏலிசை நாதனை எழுவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தாம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர்.
மத்தேயு 16:24. நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகிறேன். மறை சாட்சியான புனித வின்சென்ட் எனும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பில் என்றும் வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலில் நன்றி பாடிடுவோம்.